காலையிலேயே வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்தது. எங்கடா இங்கே இருந்த கிணத்த காணன்ற மாதிரி இங்கே இருந்த பெரிய மலையே காணாமல் போயிடுச்சு. மாமாட்ட இங்கே வாங்க ஒரு அதிசயம் காட்டுறேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு 4-5 தட்டி போட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா எப்பயும் போல் 1க்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச பருப்பு அரிசியை போட்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக ஒரு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். பருப்பு சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே. உங்களுக்கு இந்த காம்போ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.